அனைவருக்கும் வணக்கம். இன்று யோகா பக்கத்தில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பத்த கோணாசனம். அதில் வந்து வேறுபாடுகள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நிறைய பார்த்துருப்போம். இதில் வந்து பத்த கோணாசனம் பண்ணிட்டே வந்து நம்ம வந்து பேக் பெண்ட் வந்து பண்ண போகிறோம். அப்படியே வந்து ஃபார்வர்ட் பெண்டும் வந்து பண்ண போகிறோம். பத்த கோணாசனம் எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நார்மலாக கால்கள் வந்து முன்னோக்கி நல்லா நீட்டிட்டு ஒவ்வொரு காலாக வந்து நம்ம கொண்டு வரணும். இது பேசிக்லேருந்து அப்படியே வந்து நான் சொல்லிடுறேன். ஒரு காலை எடுத்து நம்ம இந்த காலுக்கு பக்கத்தில் வந்து இப்படி வைக்க போகிறோம். தொடைக்கு பக்கத்தில் இன்னொரு காலை கொண்டு வந்து இப்படி வைக்க போகிறோம். வச்சுட்டு கைகள் ரெண்டுமே வச்சு இப்படி வந்து கோத்துட்டு வைக்கலாம். ரெண்டு கால்களுமே சேர்த்து பிடிக்கிற மாதிரி வச்சுட்டு முதுகு தண்டை நல்லா நேராக ஆக்கிட்டு இப்படி உட்காருப்போம். இந்த கால் அந்த குதிகால் வந்து எந்த அளவுக்கு வந்து உள்ளே போதோ அந்த அளவுக்கு வந்து இந்த கால் வந்து அப்படியே வந்து நல்லா கீழே போகும். இந்த ஏரியா கிராயின் ஏரியான்னு சொல்லக்கூடியது வந்து நல்லாவே வந்து ஸ்ட்ரெச் கிடச்சிரும். இந்த உள் தைஸ் இன்னர் தைஸ்ன்னு சொல்லுவோம். இன்னர் தைஸ்லையுமே வந்து நல்லாவே வந்து ஸ்ட்ரெச் கிடச்சிரும். இதில் வந்து ஒரு சில வினாடிகள் வந்து இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி கால் வந்து ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு எடுக்கும்போது செய்யும்போது பிகினர்ஸ் பண்ணும்போது ஃபுல்லாகவே வந்து கீழே வராது. அது செய்ய பழக இந்த இடம் வந்து நல்லாவே லூசன் ஆனால் மட்டும்தான் இந்த கால் வந்து நல்லாவே கீழே வரும். பரவாயில்ல, இப்போ கீழே வரல, இவ்வளோ இந்த அளவுக்கு தான் இப்படி இருக்குன்னா பரவாயில்ல. கால்கள் கொஞ்சம் முன்னோக்கி இப்படி வச்சு கூட நம்ம அப்படியே வந்து இந்த மாதிரி பண்ணுறதுனால பண்ணலாம். இப்போ எனக்கு ஃபுல்லாக பழகுறதுனால கால் வந்து நல்லாவே வந்து இப்படி கீழே வரும். இப்போ இதில் வந்து ஒரு பேக் பெண்ட் வந்து பண்ணலாம். அப்படியே இந்த பக்கமாக வந்து திரும்பி இப்படி பத்த கோணாசனால உட்காந்துட்டு கைகள் வந்து பின்னோக்கி வந்து இப்படி கொண்டு போகும். விரல்கள் வந்து பின்னோக்கி இருக்கணும். இதுலேயே வந்து இந்த ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இங்கே உட்காந்துட்டுலேருந்து கைகள் வந்து எவ்வளோ தூரம் வைக்கிறது, ரொம்பவும் வந்து இப்படி எடுத்துகிட்டு போயிடக்கூடாது, ரொம்பவும் நெருக்கமாக வைக்கக்கூடாது. ஓரளவுக்கு இன்டர்மீடியேட்டில் வந்து இந்த கைகள் வச்சுட்டு இப்போ அப்படியே வந்து இடுப்பு பகுதி நல்லா மேல் நோக்கி தூக்கிட்டு மார்பு பகுதியை விரித்து பின்னோக்கி வந்து சில வினாடிகள் தளர்த்திக்கலாம். அப்படியே வந்து முன்னோக்கி வந்து போடும். தளர்த்திக்கலாம். இன்னொரு முறை ஒரு பேக் பெண்ட் பண்ணணும், ஒரு ஃபார்வர்ட் பெண்ட் வந்து பண்ணணும். பண்ணும்போது நம்ம கீழே ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணும் போது என்னன்னா கையை வந்து நல்லாவே இப்படி முன்னோக்கி வந்து இந்த விரல்கள் வச்சு முன்னோக்கி இப்படி நடக்கும் போது தலை நல்லா வந்து இப்படி கீழே வரும். சில வினாடிகள் தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இந்த பத்த கோணாசனம் ஃபர்ஸ்ட் நம்ம செஞ்சா அது வந்து ரொம்பவே வந்து முக்கியமானது. யார் வேணாலும் செய்யலாம். நம்ம இப்போ யோகாக்குன்னு வந்துட்டோம்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய வந்து ஒரு ஆசனம் பண்ணால் அதுக்கு முன்னாடி வந்து நிறைய ப்ரிப்பரேட்டரிஸ் வந்து பண்ணணும். அதுக்கு வந்து இது பத்த கோணாசனம் ரொம்பவே வந்து முக்கியமானது. கர்ப்பிணி பெண்கள் வெறுமனே இந்த பத்த கோணாசனம் அப்படி வச்சுட்டே வந்து இப்படி உட்காரது இது மட்டும் பண்ணாலே போதும். அவங்க பின்னோக்கி வளையிறதோ இல்லை முன்னோக்கி வளையிறதோ பண்ண வேண்டாம். இது மட்டும் பண்ணாலே அவங்களுக்கு போதும். அவங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி வரதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பெரியவர்கள் அப்புறம் சிறியவர்கள்லாம் வந்து இந்த பேக் பெண்ட் ஃபார்வர்ட் பெண்ட்லாம் வந்து தாராளமாக வந்து செஞ்சுக்கலாம். இதனால வந்து நிறைய பலன்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்கு. இந்த ஆசனம் செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.